This video is sponsored by SBO Digital Marketing. SBOன்றது ஒரு ப்ரைவேட் கம்பெனி. இதோடைய ஆஃபீஸ் வந்துட்டு திருவண்ணாமலையில் வச்சுருக்காங்க. இது வந்துட்டு கிட்டத்தட்ட 2018 இந்த கம்பெனி வந்துட்டு ரன் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. நீங்கள் இதை ஹோம் பேஸ்டு ஜாப் தான். ஹவுஸ் ஒய்ஃபு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இதில் நீங்கள் வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ணலாம். பார்ட் டைமாகவும் ஒர்க் பண்ணலாம். உங்களுக்கு மோர் டீட்டெயில்ஸ் வேணும்னா நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த ரெகுலேட்டர்லேருந்து இந்த கேஸ் டியூபை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதை இழுத்து பார்த்தது இழுக்கவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. திருவி பார்த்து எடுக்க முடியல. சரின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கு இல்லை கேண்டில் எதாக ஆனாலும், நாங்கள் விளக்கு தான் கொளுத்தி வச்சுருக்கேன், நல்லா கொளுத்தி சுற்றி நல்லா ரொட்டேட் பண்ணி காமிக்கலாம் அப்படி சொல்லிட்டு காமிச்சது. இது வந்து சிலிண்டரில் இல்லைங்க, ரெகுலேட்டர் தனியாக கழட்டி கையில் வச்சுருக்கோம். அந்த பைப்பை சுற்றி ஹீட் பண்ணணும். நல்லா ஹீட் பண்ணலாம். ஹீட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப நேரம் ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் அதை வந்துட்டு ரிமூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு தடவை ரிமூவ் ஆகலை, திருப்பியும் 2-3 தடவை நல்லா ஹீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், ட்ரை பண்ணோம். ஆஃப் பண்ணி திருப்பியும் வந்துட்டு சரி காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சுற்றி காமிச்சது. அதுக்கு முன்னாடி ரப்பர் டியூப் இருந்து இழுத்தா ஈஸியாக வந்துடும். இப்போ இந்த டியூப்லேருந்து வர முடியல. போடுறதுக்கும் கஷ்டமாக இருக்குது, வரத்துக்கும் கஷ்டமாக இருக்குது. போடுறதுக்கு எண்ணெய் வச்சு போட்டுடலாம், வரதுக்கு சரின்னு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு சுற்றி ஹீட் பண்ணுங்கள். ஒரே பக்கமாக ஹீட் பண்ணாலும் வராது, சுற்றி ஹீட் பண்ணால் தான் அந்த ரப்பர் வந்துட்டு உள்ளேருந்து அது உள்ளே கொஞ்சம் அயன் கூட இருக்குது இல்லைங்களா, அது கொஞ்சம் லூஸ் ஆகும். அதனால் நல்லா சுற்றி க்ளீன் பண்ணுங்கள், ஹீட் பண்ணுங்கள். இது சிலிண்டரை விட்டு கைட்டியாச்சு ரெகுலேட்டரு. இப்போ பாருங்கள், சுற்றி ஹீட் பண்ணதுக்கப்புறம் தான் அது ரிமூவ் பண்ணவே முடிஞ்சிச்சு. நல்லா சுற்றி ஹீட் பண்ணிவிட்டு இப்போ ரிமூவ் பண்ணி பாருங்கள். நல்லா ஹீட் பண்ணால் தான் அது வெளியில் வருது. அதனால் நல்லா சுற்றி ஹீட் பண்ணிகிட்டே இருங்க. ஆஃப் பாருங்கள், இப்போ இழுத்து பார்க்கலாம். இருந்துச்சு, அதனால் எடுத்தேன். சுற்றி ஹீட் பண்ணிட்டு அப்புறமா இழுத்ததில் அது வந்துச்சு. நீங்களும் ரெகுலேட்டரை ஃப்ரீயாக இந்த மாதிரி ஈஸியாக கட்டணும் அப்படின்னா நீங்களும் இதே மாதிரி டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். பிடிச்சிட்டு வச்சு எடுறா. இப்போ பாருங்கள், ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் ஆக போகுது பாருங்கள், இழுத்ததில் ரிமூவ் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்களும் ரெகுலேட்டர் கட்டுறதுக்கு கஷ்டப்பட தேவையில்ல. இதே மாதிரி பண்ணிங்கன்னா வந்துடும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.